திமுக உடைய ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுனாவை நம்பாதீங்க விஜய், மச்சான் ஜோஸ் சார்லஸ் பகீர் குற்றச்சாட்டு. என்ன நடந்தது? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆதவ் அர்ஜுனா திமுக உடைய ஸ்லீப்பர் செல் தான் அப்படிங்கறத விஜய் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருடைய மைத்துனரும் லட்சிய ஜனநாயக கட்சியுடைய தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவிச்சிருக்கிறார். இது பற்றி அவரு செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறார்னா, விஜய் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதவ் அர்ஜுனா தாவேகவுக்குள்ள நுழைஞ்சது சேவையாற்றுறதுக்கு கிடையாது. அவரு திமுக உடைய ஒரு ஸ்லீப்பர் செல். விஜயையும் அவருடைய கட்சியையும் வேரோடு அழிக்கிறதுக்காகவே ஒரு திட்டத்துடன் அவர் உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறாரு. கூட்டணிக்கு முட்டுக்கட்டையிடுற மாதிரி அவர் செயல்படுறாரு. அதாவது தாவேக மற்ற கட்சிகள் கூட கூட்டணி அமைப்பதை தடுத்து அந்த கட்சியை தனிமைப்படுத்துவதே ஆதவ் அர்ஜுனாவுடைய முக்கியமான வேலை. விஜய்க்கு தவறான தகவல்களை வழங்கி மக்கள் ஆதரவை எதிரணிக்கு சாதகமாக மாற்றக்கூடிய சதி வேலைகள்ல அவர் ஈடுபட்டுட்டு வராரு. கட்சியில இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நிர்வாகிகளை ஓரம் கட்டிட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயல்கிறார். கரூர் துயர சம்பவத்துல 41 அப்பாவி உயிர்கள் பறிபோன கோர சம்பவத்திற்கு பின்னணியில சகுனியாக இருந்து காய் நகர்த்தியவர் ஆதவ் அர்ஜுனா தான். சிபிஐ விசாரணையில இவருடைய முகத்திரை கிழியும் அப்படிங்கிறது உறுதி. அன்னைக்கு செந்தில் பாலாஜியை திமுகவுக்கு அழைத்து சென்றதிலும் இவருக்கு பெரும் பங்கு இருக்கு. எங்களுடைய குடும்பத்தை பிரிச்ச மாதிரி விஜய் குடும்பத்தையும் பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சியை ஆதவ் அர்ஜுனா செய்ய தயங்கவே மாட்டார் அப்படின்னு ஜோஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். யார் இந்த ஜோஸ்? லாட்டரி அதிபர் மார்டினுடைய மகளான டெய்சியை திருமணம் செஞ்சவர் ஆதவ் அர்ஜுனா. எங்களுடைய குடும்ப தொழிலை கைப்பற்ற முயன்றவர் இப்போ அரசியலையும் அதே அதிகார பசியோட செயல்படுறாரு. திமுக உடைய முக்கிய புள்ளிகளுடைய வழிகாட்டுதலின் பேர்ல விஜயுடைய அரசியல் எதிர்காலத்தை சிதைக்கிறதுக்காகவே அவர் முயற்சி பண்ணிட்டு வராரு அப்படின்னு தன்னுடைய மச்சான் மீதே ஜோஸ் சார்லஸ் பகிரங்கமா கிளப்பி இருக்கிறார். விஜயுடைய நம்பிக்கைக்குரிய வலதுகரம் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மேல அவருடைய குடும்ப உறவினரே ஸ்லீப்பர் செல் முத்திரை குத்தி இருக்கிறது தாவேக தொண்டர்களுக்கு இடையில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக அரசியல்ல இப்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய பெயர் ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் தான் இவரு. முன்னாள் கூடைப்பந்து வீரராகவும் விளையாட்டு நிர்வாகியாகவும் தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் புகழ் பெற்றவர். திருச்சியை சேர்ந்த எளிய விவசாய குடும்பத்துல பிறந்தவர். சின்ன வயசுலேயே, அதாவது 5 வயதுல தன்னுடைய தாயை இழந்தார். YWCA திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி, உயர்கல்வி சென்னை மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில அரசியல் அறிவியல் இளங்கலை படிச்சிருக்கிறார். விளையாட்டுத்துறை பங்களிப்புன்னு பார்த்தோம்னா இந்திய கூடைப்பந்து அணிக்காக விளையாடிய முன்னாள் வீரர் இவர். இப்போ இந்திய கூடைப்பந்து சங்கத்துடைய தலைவர், தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்துடைய தலைவர், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் பொதுச் செயலாளர், இந்த மாதிரி பல பதவிகள்ல இவர் இருக்கிறார். தேர்தல் வியூக நிபுணராக நிறைய கட்சிகளுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற அமைப்பை நிறுவி இளைஞர்களை அரசியல்ல ஈடுபடுத்தினவர். 2024 விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இணைந்து துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில திமுகவுக்கு எதிரான கடுமையான விமர்சன பேச்சால சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இதனால 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டு அதன் பிறகு கட்சியிலிருந்து விலகினார். 2025 பிப்ரவரி மாதத்துல தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளராக பொறுப்பேற்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.